இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்கடா? நீ எப்ப திரும்ப போகணும்? அம்மா, நான் இனிமே ஹாஸ்டலுக்கு போக மாட்டேம்மா. நான் இங்கே இருந்துடுறேன். அப்போ இங்கேயே இருக்கிறேன்னா உன் படிப்பு என்னடா ஆகிறது? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? கார்ல வரும்போது இதே தான் புலம்பிக்கிட்டே வர்றான். என்ன அப்போ இன்னும் 2 வருஷம் தானே? அது நல்ல ஸ்கூல். படிப்பெல்லாம் அந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுப்பாங்க தானே? பெரியப்பா உன்னை அங்க சேர்த்து விட்டுருந்தாரு. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுமா வேண்டாமா? என் பிள்ளைக்கு தாங்க போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. இப்ப என்ன, இவன் வீட்டை விட்டு தள்ளியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்கா, என் பிள்ளைங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பார்வதி, என்னம்மா இப்படி சொல்ற? அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு உன் புள்ளதானே ஆசைப்பட்டான். பெரிய பள்ளிக்கூடம், சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி மச்சான் தானே ஆளுங்களை வச்சு அங்க சேர்த்து விட்டாரு. தினமும் இவனால அங்கிருந்து இங்க வந்து போக முடியாது, அதனால மச்சான் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாப்ல. இப்ப இவன் சொல்ற மாதிரி பாதிலேயே கூட்டிட்டு வந்தா அவனுக்கு ஒரு வருஷமே வீணா போயிருமேமா. பிள்ளைய கட்டாயப்படுத்தலாம் அனுப்ப முடியாதுன்னு. பிடிக்கலன்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே? பாருங்கக்கா, நீங்க ஒண்ணு சொல்ல போய் அதே புடிச்சிட்டு ஆள் ஆளுக்கு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்திலயும் தான் நீங்க நானு மூக்க நுழைக்கிறீங்க. என் புள்ள விஷயத்தையாவது விடுங்களேன், அதை நாங்களே பாத்துக்கிறோம். ஏய் பார்வதி, இப்படிதான் அன்னிக்கிட்ட பேசுவியா நீ? இங்க பாருங்க, என் புள்ள விஷயத்துல இவங்க தலையிடுறது எனக்கு பிடிக்கல. போதுமா? மீறி தலையிட்டா அத பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எப்பவும் ஆம்பளை பையன் துருதுருன்னு தான் இருப்பான். இவனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கும்.